நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இனியெல்லாம் காதல்தானே. எழுதியவர் கௌரி முத்துகிருஷ்ணன். வாசிப்பது காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 11. நண்பர்கள் அனைவரும் அறையிலேயே சமைத்து சாப்பிட அமர, நவீன், ஷெர்லி கொடுத்து வச்சவடா, செம்மையா சமைக்கிற, பீடியாட்ரிக் டாக்டர், ஸோ நீயே உன் பிள்ளைய பார்த்துப்ப, நாளைக்கு கல்யாணமானா ஒரு கஷ்டமும் கிடையாது. ராஜீவ் சொல்லி சிரிக்கா, டேய் என்ன வஞ்ச புகழ்ச்சியா இருக்கு, ஏன் உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதா என்ன? நவீன் கேட்க, உன் அளவுக்கு எங்களால் முடியாது ராசா, ரிஷி சொல்ல, குணாவும் அதை ஆதரித்திருந்தான். நண்பர்கள் பேசி சிரிக்க, அச்சுதன் வேறு ஏதோ சிந்தனையில் அனைவருக்கும் பரிமாறி கொடுத்து கொண்டிருந்தான். டே அச்சு, என்ன ஏதோ யோசனையா இருக்க? ரிஷி கவனித்து கேட்க, இப்ப எடுத்து விடுவான் பாரு, ராஜீவ் கிண்டலாக சொல்ல, அவளை போலவே இருந்தா அந்த பொண்ணும், ஆனா அது அவ இல்ல. அச்சுதன் கூற, எங்க இருக்கான்னு தெரியலையே மச்சி, தெரிஞ்சா உண்மையாவே நல்லா இருக்கும். நவீன் கூற, அவளை பார்க்கவே முடியாதாடா. உன் வேலை, அதுல கிடைக்க போற பெயர், புகழ், பதவி, அதோட சந்தோஷம், அதுக்கான உழைப்பு, இதுல வை உன் கவனத்தை. நல்ல ஃப்ரெண்டா உனக்கு நான் இதை தான் சொல்வேன். நம்ம விட்டு எங்கேயோ போனவளை பத்தி நினைச்சிட்டு இருக்காத. ராஜீவ் அக்கறையுடன் கூற, எனக்கும் ராஜீவ் சொல்றதுதான் சரின்னு தோணுது. குணா கூற, அதோடு அந்த பேச்சை முடித்துவிட்டு வேறு விஷயங்களை பேசத் தொடங்கி இருந்தனர். உணவு முடித்து நண்பர்கள் கிளம்ப, ரிஷியும் அச்சுவும் அபார்ட்மெண்ட் பூங்காவில் நடக்க தொடங்கி இருந்தனர். அந்த பொண்ணு கிரண் அவ்வளோ முக்கியமான ஒருத்தியாடா உன் வாழ்க்கையில? ரிஷி கேட்க, அவ என்னோட இருந்த எல்லா நாளும் திருவிழாதான். ஒருத்தர் மேல எவ்வளோ அக்கறை வைப்ப ரிஷினி, ஒருத்தர் விருப்பத்துக்காக எத்தனை அவமானம் தாங்குவ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை உணர்ந்திருக்கியா? இதெல்லாம் தான் கிரண். எனக்காக ஷெர்லி வீட்டு வாசல்ல வெயில்ல நின்று இருக்கா. ராஜீவ் அவ்வளோ திட்டி அனுப்பின பின்னாடியும் அடுத்த நாள் அதே மாதிரி போய் கெஞ்சி இருக்கா. நாங்க பிரிஞ்ச வருத்தத்துல வெளியூர் வந்த எனக்காக நான் திரும்பி வர்றதுக்குள்ள எல்லாரையும் சமாதானம் செய்து பழையபடி முகம் பார்த்து பேசி சிரிச்சு நட்பு பாராட்ட வச்சவ. அவ என் மேல காட்டின அன்பும் அக்கறையும் வேற. அச்சுதன் உணர்ந்து வார்த்தைகளை எல்லாம் கூற, லவ் பண்றியா மேன் கிரண, இத்தனை உருகி வைக்கிற? காதலியா அவ கிடைச்சா வரம்தான் எனக்கு. பட் எனக்கு லவ் எல்லாம் இல்லை, எனக்கு அவளை பார்க்கணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே எண்ணம். வருடங்கள் மீண்டும் அச்சுவின் வாழ்வில் வேகமாக ஓடத் தொடங்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 வருடங்களை கடந்திருந்தனர் அனைவரும். குணா அவனுடன் வேலை பார்த்த அர்ச்சனா என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்க, அதற்கு அடுத்து ரஞ்சனி கல்லூரி முடித்த கையோடு அண்ணனுக்காக அவளின் திருமணத்திற்கு சம்மதம் கூறியிருந்தாள். ரஞ்சனியின் நண்பர்களிடம் நட்பும் கொண்டான் அவளின் கணவன் சகாதேவன். அவனின் வேலை டெல்லியில் என்பதால் ரஞ்சனியும் அங்கே சென்றிருந்தாள். அதற்கு அடுத்து ரிஷியின் திருமணம் முடிந்திருக்க அவனின் மனைவி லாராவும் அவர்களின் நட்பில் இணைந்திருந்தாள். ஷெர்லியுடன் நெருங்கிய நட்பும் அவளுக்கு இருந்தது. ராஜீவ் வீட்டில் அவனுக்கு பெண் தேடிக் கொண்டிருக்க, அச்சுதன் வீட்டில் பார்த்த பெண்களையெல்லாம் பிடிக்கவில்லை என கூறிக்கொண்டிருந்தான். அன்று அச்சுதன் கோவை இல்லத்திற்கு வந்திருந்தான். தாயும் தந்தையும் அவர்களின் பணிக்கு சென்றிருக்க, தனியே வீட்டில் இருந்தவன் மாடியில் வந்து பன்னீர் ரோஜா செடி அருகில் அமர்ந்திருந்தான். கிரண் வளர்த்த தோட்டத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள என ஆட்களை பணியில் அமர்த்தியிருந்தான். அவர்களின் உழைப்பில் அவள் வைத்த ரோஜா செடி இன்றும் அவனோடு தலையாட்டி பேசிக்கொண்டிருந்தது. அதை வருடி கொடுத்தவன் அவளை நினைத்து பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றியிருந்தான். அச்சோ, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை நவீன் கூப்பிட்டு வர சொன்னான், இன்னும் பல்லு கூட தேய்க்காம உட்காந்துருக்கீங்க கேப்டன். குணா கிண்டலாக சொல்ல, 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன்னு சொல்லு. அர்ச்சனா எப்படி இருக்கா? அவளும் வந்திருக்கா தானே? ஓ, மகாராணியும் வந்துட்டாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் உன்னை கூப்பிட்டு தான் அவளை பார்க்க போகணும். குணா சொல்ல, சரி நீ போ, நான் கிளம்பி வரேன். அச்சுதன் சொல்ல குணா கிளம்பி இருந்தான். அச்சுதன் குளித்து உடைமாற்றி விட்டு உணவு மேஜைக்கு வர, அவனுக்கு என மஞ்சு தோசை செய்து
அதற்கு என சட்னி சாம்பார் வைத்திருந்தார். அவனுக்கு என பரிமாறிக்கொண்டவன் உணவை வாயில் வைக்க கிரண் ஞாபகம் வந்தது. மஞ்சு, வருணி இருவரும் இல்லை என்றால் அச்சுதன் நேராய் போய் நிற்பது கிரண் முன்புதான். எந்த வேலையில் இருந்தாலும் அதை அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டு அவனுக்கு தோசை ஊற்ற வந்து விடுவாள். அவள் கொடுக்கும் பொடி தோசை அவனின் விருப்பமான உணவு. முட்டையின் மேல் அளவாய் பொடி தூவி இரு பக்கம் கருகிவிடாது அவள் கொடுக்கும் முட்டை தோசை என அவள் இருந்த காலங்களில் அவனின் வயிற்றுப்பசியை கவனித்து கொண்டவள். இப்போது அதே போல பொடி தோசை சாப்பிட தோன்றியது. ஆனால் அதை செய்து தர அவள் அருகில் இல்லையே. மீண்டும் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் தட்டில் உள்ள உணவை உண்டுவிட்டு நவீன் இல்லத்தை நோக்கி சென்றிருந்தான். நவீன் வந்திருந்த சொந்தங்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அச்சுதன் முகம் நிறைந்த புன்னகையுடன் நண்பனை அணைத்திருந்தான். வரமாட்டேன்னு பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை வந்துட்ட. டேய், இது என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்டா, நான் இல்லாம எப்படி? ஷெர்லி வீட்டில் ஆள் செட் தானே? எல்லாமே ஓகே, ஷெர்லி தான் கொஞ்சம் அப்செட். ஏண்டா, எது உங்களுக்குள்ள சண்டையா? இல்லை வீட்டில் யாரும்? அச்சுதன் கேட்க, அவ அப்பா இனி தனியா இருப்பாராம், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொன்னா. அவர் பழக்க வழக்கம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றா. அவளுக்கு நானும் வேணும், அப்பாவும் வேணும், அவ சென்னை வேலையும் வேணும். நான் என்னால் முடிஞ்ச ஆப்ஷன் எல்லாம் சொல்லிட்டேன், இருந்தும் அவளுக்கு அதில் அப்செட். உங்களோட கூப்பிட்டு வச்சுக்கோங்களேண்டா, சென்னையில் நீங்கள் தனியாக தானே இருக்க போறீங்க. கவின் அண்ணா உங்களுக்கு மாமா வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார். அடே, மாமனார் என்னோட வந்தால் நான் ஏன் புலம்ப போகிறேன்? அவருக்கு சென்னை எல்லாம் செட் ஆகாதான், கோவை தான் வேணுமா. அதோட அவர் சாமி கும்பிட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பூஜை ரூம் இருந்தால் அப்பா அதை ஏற்றுக்க மாட்டாருன்னு ஷெர்லி சொல்கிறா. நான் உங்கள் முடிவு உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு விலகி நின்றுட்டேன். பொண்ணை விட்டு கொடுத்த மனுஷன் இதுக்கு யோசிக்கிறாரா? விடு, அது அவரோட நம்பிக்கை, அதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யாருக்கும் மன வருத்தம் இல்லாத முடிவு கிடைக்கும். அச்சுதன் கூற கவின் அங்கே வந்தான். அச்சோ, ராஜீவ் வருவான், அவனோட போய் மண்டபத்தில் அலங்காரம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வர முடியுமா? கவின் கேட்க, என்னன்னா போன்னு சொன்னா போக போறேன், நான் கேப்டன் தான், அது வெளியே, இங்க நானும் உங்க தம்பி தான். அச்சுதன் சொல்ல கவின் அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு சென்றான். ராஜீவ் வரவும் அச்சுதனை அணைத்து விடுவித்து, என்னடா கண்ணு இப்படி சிவந்திருக்கு? ஒரு ஆப்ரேஷன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், மதியத்துக்கு மேலே தான் தூங்கணும். ராஜீவ் கூற, அப்போ நீ வீட்டுக்கு போய் தூங்கு, நான் நம்ம பசங்க யாரோடையாவது போய் பார்த்துக்கிறேன். டேய், நம்ம நவீன் ஷெர்லி கல்யாணம், நான் வேலை செய்யாம? எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான், தொடர்ந்து 18 மணி நேரம் கூட வேலை பார்த்துருக்கேன். நீ எதையும் சொல்லாம வா போகலாம். ராஜீவ் கூற அவனின் பைக்கில் ஏறி அமர்ந்து ராஜீவை பின்னே அமர சொன்னான். நீண்ட நாட்களுக்கு பின்னான பைக் சவாரி, அதுவும் நண்பனுடன். அச்சுதன் முகத்தில் புன்னகை மலர, நாம வளராமையே இருந்திருக்கலாம் ராஜீவ், நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். பைக்ல இப்படி ஒன்னா போய் பல வருஷம் ஆகிடுச்சுல்ல? அச்சுதன் கேட்க, நல்லா தான் இருந்திருக்கோம்ல. அஸ்வத்தியா மனசு முழுக்க நரைச்சிட்டு பட்டாம்பூச்சியா பறந்த காலம். எப்படா ஞாயிறு வரும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம்னு ஆசையா இருக்கும். அதுக்காகவே சீக்கிரம் படிச்சு அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு ஓடி வருவேன். ராஜீவ் சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரிக்க அச்சுதன் முகத்திலும் புன்னகை. மண்டபம் வந்து அங்கு நடக்கும் வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு கவினிடம் விவரம் கூறினான் அச்சுதன். பின் நவீனுக்கு பிடிக்கும் என்று பாதாம் அல்வா வாங்கி கொண்டு சென்றிருந்தனர். அதன் பின் ஷெர்லி வீட்டிற்கு சென்று அவளிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்ப, அதே நேரத்தில் ரஞ்சனி அப்போதுதான் கணவனுடன் வந்து சேர்ந்தாள். பின் அங்கே நவீன், குணா, அர்ச்சனா என அனைவரும் வந்து சேர பேச்சும் சிரிப்பும் களை கட்டியது. ஷெர்லி வீட்டில் மதிய உணவை முடித்து ராஜீவை இழுத்து கொண்டு அவர்களின் இல்லம் வந்து சேர்ந்தான் அச்சுதன். ராஜீவ் அச்சுதனின் படுக்கையில் விழுந்தவன் உறங்கி போக அச்சுவும் அவன் அருகில் படுத்திருந்தான். பின் அவனும் உறங்கியிருக்க கதவு தட்டும் ஓசையில் அச்சுதன் கண்ணை தேய்த்து கொண்டு எழுந்து வந்து கதவை திறக்க வாசலில் வருணி குடும்பமாக நின்றிருந்தாள். சட்டென முகமெல்லாம் புன்னகை பூக்க அக்காவை வரவேற்றவன் மாமனின் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டான். இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எதுவும் சாப்பிட்டியா இல்லையா?
வருணி வீட்டினுள்ளே வரும்போதே கேள்விகளை அடுக்க, காலையிலிருந்து அவன் பார்த்த வேலைகளையெல்லாம் சொன்னவன் ராஜீவ் அறையில் இருக்கும் விவரத்தையும் கூறினான். பின் அக்கா மாமா இருவரிடமும் நல விசாரிப்புகள் முடிய, உறக்கத்தில் இருக்கும் அக்காவின் மகனை கையில் வாங்கிக் கொண்டவன் சோபாவில் படுத்து அவனை நெஞ்சில் போட்டுக்கொண்டான். நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் காஃபி டைம்க்கு பார்க்கலாம் என்று கூறியவன் மருமகனுடன் பிட்ட தூக்கத்தை தொடர ஆரம்பித்திருந்தான். இன் ஆல் த வேர்ல்ட் there is no heart for me like yours. In all the world there is no love for you like mine. மாயா ஆங்க்லோ. அத்தியாயம் 12. மாலை எழுந்த அச்சுதன் பால் காய்ச்சி காப்பி போட்டு அவன் மருமகனுக்கு என வாங்கி வந்த சாக்லேட் குக்கீகளை அடுக்கி, வீட்டில் அம்மா அவனுக்கு என சுட்டிருந்த முறுக்குகளை எடுத்துக்கொண்டு ஹால் வர, ராஜீவ் முகம் கழுவி அறை விட்டு வெளியே வந்தான். மச்சி தேங்க்ஸ்டா சொன்னவன் முறுக்கை கடிக்க, அச்சுதன் அக்காவின் அரைக்கதவை தட்டிவிட்டு வந்தான். பிரேம் எழுந்து வரவும் அவனிடம் காப்பி கப்பை கொடுக்க ஜீவன் எழுந்து அமர்ந்தான். தூக்கம் சரியாய் தெளியாதவன் அச்சுதன் கையில் தூக்கவும் மாமா என்று அவனை அணைத்திருந்தான். அவனே முகம் வாய் எல்லாம் மருமகனுக்கு சுத்தம் செய்து அழைத்து வந்தான். அவனுக்கு பாலும் குக்கியும் தர அதை வாங்கி கொண்டவன் மாமனின் அருகில் அமர்ந்து கொண்டான். அப்புறம் ராஜீவ், உனக்கு எப்போ கல்யாணம்? பிரேம் கேட்க, பார்க்குறாங்க மாமா, ஆனால் எனக்கு இருக்கிற வேலைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தி இருப்பாளான்னு தான் சந்தேகம். எனக்கு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. வேற வேலையாக இருந்தால் சரி வராதுன்னு வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அமையும் போது பார்த்துப்போம்னு விட்டேன். டேய், கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே? உன் பதில் லேசாக சலிப்பு தெரியுதே. பிரேம் கேட்க, சலிப்பாக தான் இருக்கு. இந்த வயசுக்கு பல தேவை இருக்கே, அதுக்கெல்லாம் ஒருத்தி வரணும் தானே. ராஜீவ் கேட்கவும் பிரேம் சிரித்திருந்தான். உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி எந்த தேவையும் இல்லை போல. எந்த பொண்ணை காட்டினாலும் ஓகே சொல்லாமல் எல்லாரையும் ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருக்கான். பிரேம் கூறவும், என்னடா இன்னும் நம்ம பேச்சு வரலையேன்னு யோசித்தேன். எனக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் விடுங்களேன். அச்சுதன் சலிப்பாய் கூற, அவனை விடுங்க பிரேம், தேவையில்லாமல் அக்கறை காட்டி நம்ம மரியாதையை நாமளே கெடுத்துக்க கூடாது. வருணி சொல்லியபடியே ஹால் வர அச்சுதன் எழுந்து அறைக்குள் சென்றிருந்தான். அவன் இன்னும் அவ கிடைப்பான்னு நம்பிட்டு இருக்கானா மாமா? சுமியத்தை மொத்தமா எங்க அம்மா கூட பேசுறத விட்டாங்க. அவங்க நம்பரை மாத்திட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு எந்த தகவலும் தெரியல. இத்தனை தூரம் அவங்க ஒதுங்கி போன பின்ன இது சரி வருமா? இவன் சின்ன பையனா? எனக்கு சலிப்பா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் தான் பாவம். வருணி சொல்லிவிட்டு காப்பி குடிக்க ராஜீவ் விடைபெற்று கொண்டான். அச்சு அவன் அறையில் அடைந்து விட மஞ்சுவும் வைத்தியநாதனும் வந்திருந்தனர். நாதன் பேரனை தூக்கி கொஞ்ச, மஞ்சு உடைமாற்றி வந்தவர் அச்சுதன் பற்றி விசாரிக்க, பிரேம் சற்று முன் நடந்ததை கூறவும் மஞ்சு முகத்தில் வருத்தம் பரவ, நாதன் மகனின் அறைக்கதவை தட்டினார். அச்சுதன் வெளியே வரவும், நீ வந்திருக்கிறது நவீன் கல்யாணத்தை பார்க்க, இப்படி ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு உட்கார எதுக்கு வந்த? நாதன் மகனை பார்த்து கேட்க, மீண்டும் கதவை சாற்றிவிட்டு உள்ளே சென்றவன் 10 நிமிடத்தில் கிளம்பி வெளியே சென்றிருந்தான். அவன் நேராய் நவீன் இல்லத்திற்குள் நுழைவதைக் கண்ட நாதன் அமைதியாய் வந்து ஹாலில் அமர, வருணி அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். சாரி மாமா, நான் கிரண் விஷயத்த சுதன் கிட்ட சொல்லியிருக்க கூடாது. அத்தை ஏன் சொல்லாம விட்டாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. பிரேம் நிஜமான வருத்தத்துடன் மன்னிப்பை வேண்ட, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போற விஷயம்தானே மாப்பிள்ள. நீங்க சொல்லி தெரிஞ்சதுல எனக்கு வருத்தமும் இல்லை, அதனால பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நாதன் மருமகனை சமாதானம் செய்ய, நான் அவன் கிரணை பார்க்கணும்னு சொல்லவும் இன்னுமா அவன் ஞாபகத்துல இருக்கான்னு தான் சொன்னேன். விவரம் தெரிஞ்சா அவனே கிரண் நிலைமைய புரிஞ்சுப்பான்னு தான் சொன்னேன். ஆனா அவன் கிரண் தான் வேணும்னு சொல்லுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. பிரேம் வேதனையாக சொல்ல, இவனுக்கு என்ன குறை? லட்சத்துல சம்பளம், பெருமையான வேலை, எல்லாரும் வேணும்னு கேட்குற ஹைஃபை வசதி, சமூக அந்தஸ்து எல்லாம் இருக்கு. இவனுக்கு பொண்ணு கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. இவன் தான் அவளை ஏன் நினைச்சுக்கிட்டு இப்படி வாழ்க்கையை வாழாம வீண் பண்ணிக்கிட்டு இருக்கான். வருணி சொல்லி வருத்தப்பட, இந்த முறை அவன் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சண்டையே நடந்தாலும் பரவாயில்ல, இந்த முறை
உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசாதீங்க அச்சுப்பா. மஞ்சு நாதனை பார்த்து உறுதியாக கூற அவர் சரியென தலையாட்டி இருந்தார். நண்பனின் இல்லம் சென்றவன் மாடியில் அனைவரும் இருக்க அங்கே சென்றான். அங்கு பள்ளியில் அவனுடன் பயின்ற நண்பர்கள் வந்திருக்க அவர்களுடன் இவனும் உரையாடலில் கலந்து கொண்டான். இரவு மணி 10 நண்பர்கள் கிளம்பவும் இவர்களின் லக்கி 8 ஷெர்லியை விடுத்து ஒன்றாய் அமர்ந்து இரவு உணவை உண்ணத் தொடங்கியிருந்தனர். அப்போது கொலுசின் ஒலி கேட்க நவீன் முகத்தில் புன்னகை. என்ன விட்டு நீங்க எல்லாரும் இங்க என்னடா பண்றீங்க? ஷெர்லி கோபமாக கேட்க, அடி கல்யாண பொண்ணே, இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் வீட்டுக்கு வரக்கூடாது தெரியுமா? ரஞ்சினி கேட்க, எங்க அத்தை கிட்ட கேட்டேன், அவங்க தான் மாடிக்கு வரலாம், வீட்டுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதான் அனுமதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஷெர்லி சொல்லிவிட்டு அமர கவின் அவளுக்கும் உணவை மேலே கொண்டு வந்து கொடுத்திருந்தான். அனைவரும் உண்டு முடித்தும் சிறிது நேரம் பொதுவாக பேசிவிட்டு பெண்கள் ஷெர்லியுடன் நகர ஆண்கள் மாடியில் அப்படியே அமர்ந்திருந்தனர். அச்சோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், குணா கூற அச்சுதன் ராஜீவை முறைத்தான். எனக்கு கிரண் தான் வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதனால இதை பத்தி என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். அவ எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? குணா கேட்க, திருவனந்தபுரத்துல படிச்சிருக்கா, ஜெய்ப்பூர்ல வேலை கிடைச்சு அங்க போயிருக்கா, சீக்கிரமே அவ வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் எதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஒருவேளை அவளுக்கு கல்யாணமாகி இருந்தா? ராஜீவ் கேட்க, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க, இந்நேரம் மாப்பிள்ளை பார்த்தும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், ஆனா அவளுக்கு கல்யாணம் இன்னும் நடக்கல, அது உறுதியா தெரியும். சரி, எனக்கும் குணாவுக்கும் அஸ்வதி மேல காதல் இருந்துச்சு, இப்ப அதை யோசிச்சா சிரிப்பு தான் வரும் எங்களுக்கு. முழுசா 8 வருஷம் போயிடுச்சு அச்சோ, இன்னும் அவ உன்னை காதலிப்பான்னு நம்புறியா நீ? எனக்கு பயமா இருக்குடா, நாளைக்கு நீ பெருசா ஏமாந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு, புரியுதா உனக்கு? ராஜீவ் கேட்க, எனக்கு உங்க அன்பு அக்கறை எல்லாம் புரியாம இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவ என்னை கடந்து கூட இருக்கட்டும், எனக்கு அவளை பார்க்கணும், நிறைய இருக்கு அவகிட்ட கேட்கவும் சொல்லவும். அச்சுதன் தெளிவாக கூற, அச்சோ, நீ கிரண்யாவை பார்த்தா பார்சல் பண்ணி உன் இடத்துல கடத்தி வை, எனக்கும் அவகிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. நவீன் சொல்ல, பார்த்ததும் ஃபோன் பண்றேன், எல்லாரும் கிளம்பி ஜெய்ப்பூர் வந்துடுங்க. அச்சுதன் சொல்ல குணாவும் ராஜீவும் நண்பர்கள் இருவரின் பேச்சில் பெருமூச்சு விட்டு கொண்டனர். அடுத்த நாள் காலை மாப்பிள்ளை அழைப்பு நடக்க நண்பர்கள் பட்டாளம் அனைவரும் ஒன்றாக கூடி நவீனையும் ஷெர்லியையும் கிண்டல் செய்ய தொடங்கியிருந்தனர். முதலில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருவரின் திருமணம் நடைபெற அதன்பின் மண்டபத்தில் இந்து முறைப்படி திருமணம் நடந்தது. அன்று இரவு வரை நண்பனுடன் இருந்தவர்கள் அதன்பின் ஷெர்லி நவீன் இருவருக்கும் புன்னகை முகமாக வாழ்த்து கூறிவிட்டு விடைபெற்று கொண்டனர். அச்சுதன் இரவு இல்லம் வர மஞ்சு அவனை பேச வேண்டும் என்று நிறுத்த, எனக்கு கிரண்யாவை பார்க்கணும், என்னோட கேள்விகளுக்கு அவகிட்ட இருந்து எனக்கு பதில் வேணும், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு காட்டினாலும் தாலி கட்டுறேன், போதுமா? அவ உன்னை வேண்டாம் தான் அச்சு சொல்ல போறா, ஏன்னா சுமி அதுல உறுதியா இருக்கா, 30 வருஷம் நட்புடா எங்களுக்கு, அதை ஏன் அவ யோசிக்கல, என்னை விட்டு முழுசா ஒதுங்கிட்டா. உனக்கு நான் சொல்றது புரியுதா? எந்த பதிலா இருந்தாலும் அவ சொல்லட்டும், கிரண் சொன்னாதான் அதை நான் ஏத்துக்குவேன். அச்சுதன் சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் நுழைந்தவன் அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். எங்களை வெறுத்திடாத கண்ணா, வைத்தியநாதன் சொல்ல நின்றவன், என்ன நீங்களாவது புரிஞ்சுக்க முயற்சியாவது செய்யுங்கப்பா ப்ளீஸ். கிரண் என் வாழ்க்கையில இல்லைன்னா உங்க விருப்பம் போலதான் என் வாழ்க்கை அமையும். அவன் என் வாழ்க்கையில இருக்கான்னு என் மனசு ஆணித்தரமான நம்பிக்கையில இருக்கு, எனக்கு அதுக்கு நேரம் வேணும். பத்திரமா போயிட்டு வா. நாதன் விடை கொடுத்திருந்தார். அவனின் புனே அப்பார்ட்மெண்ட் உள்ளே வந்தவன் வீட்டிற்கு வந்துவிட்டதை தந்தைக்கு சொல்லிவிட்டு கட்டிலில் விழுந்திருந்தான். கண்ணை மூடினால் அவனின் கீரிதான் வந்து சிரித்தாள். 3 வருடத்திற்கு முன் பெண் பார்க்க வேண்டும் என்று மஞ்சு அழைக்க ஏனோ மனம் இப்போது திருமணமா என தயங்கியது. அதே நேரம் தனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேண்டும் என மனம் சிந்திக்க கிரண் தான் சட்டென வந்து நின்றாள். அவன் உடுத்தும் ஆடை முதல் கொண்டு அனைத்திலும் ஆரோக்கியமான விவாதம் செய்பவள், இப்போதும் நேர்மறை எண்ணம் கொண்டவள், அவனுக்கு என்றால் எதையும் ஓடி ஓடி செய்யும் அக்கறை கொண்டவள், அவனின் விருப்பங்கள் குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பவள், அவனின் வயிற்றை வாடவிடாத அவளின் அன்பு என
அனைத்தும் நினைவுக்கு வர மஞ்சுவிடம் கிரண் போன்ற ஒரு பெண்ணை பார்க்க சொன்னான். ஆனால் அன்று இரவு பிரேம் அழைத்து, கிரண் போல எல்லாம் வேண்டாம், அவளை தேடி பிடித்தால் கிரணையே திருமணம் செய்து கொள்ளலாம் என கிண்டல் பேச, அப்போதுதான் பிரேம் மூலம் கிரண் அவனை விட்டு ஏன் பிரிந்தாள் என அவனுக்கு புரிந்தது. அவளின் அன்பு அக்கறை என அவளை உணர்ந்திருந்தவனுக்கு அவளின் காதல் என்ற உணர்வு தாக்க அச்சுதன் தவிக்கத் தொடங்கியிருந்தான். அவளின் இல்லாமை முன்பை விட அதிகமாய் பாதிக்க தொடங்கியிருந்தது. Being deeply loved by someone gives you strength, while loving someone deeply gives you courage. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.